இந்த ஆணியானது உள்ளே வந்து கட் பண்ணி நிற்குது, தெரியுதா? உள்ளே வந்து ஒரு ஆணி இருக்குது. ஸோ அந்த ஆணி வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு முறை இதை எடுத்துருக்கிறது பாருங்கள். இந்த பக்கம் இந்த சைடு வந்து கட் ஆகிருக்கு. ஸோ எடுத்தது ஆணி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இதில் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி எடுக்கிறதுங்கிறத வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துக்கணும், ட்ரில் பிட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதோட முனை எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னும் ஆணியை கண்டுபிடிக்கல. ஆணி எந்த இடத்தோட முனை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆணி தெரியுது பாருங்கள் இப்போது. ஸோ அந்த ஆணியை வந்து நம்ம ஆட்டி கொஞ்சம் ஷேக் பண்ணி வெளியே எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடணும். ஒரு தட்டி இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஒரு 2-3 தட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தட்டினோம்னா ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் வெளியே தட்டி எடுத்து ஒரு பக்கமாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஆணி கிளியராக தெரியுதா? ஓகே, டன். இது இடிக்குது, அதனால் வந்து இது கழட்டிடலாம். சின்னதாக ஒரு ட்ரில் பிட் போட்டு அந்த பழைய பெரிய ட்ரில் பிட்டை கழட்டிட்டு சின்ன ட்ரில் பிட் மாற்றிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற அந்த ஆணியை சுற்றி ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற ஆணி வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஆடணும். இப்படி ஆடின பிறகு இப்போ தட்டினா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே, முறிஞ்ச ஆணி வெளியே எடுத்தாச்சு. இனி இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எப்படி மாட்டலாம், இது எப்படி பழையபடி கொண்டு வரலாம் அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். வச்சுட்டு போகிறோம். வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, மரத்துகள்களை வந்து நம்ம ஃபில் பண்ணி பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்து அப்படியே விட்டுறோம். நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மரத்துகள்களை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இதில் போட்டு ஃபில் பண்ணி அனபாண்டு போட்டு உள்ளே ஊற்றி கவர் பண்ணிட்டோம்னா போதும். ஸ்ட்ராங்காக கல் மாதிரி ஆகிடும். பழைய மரத்தை விட ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலாக வந்து இந்த மரத்துகள்களை வந்து பசையோடு சேர்த்தும் போது வந்துடும். ஸோ தட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரே மாதிரி எழுதுடும். பாருங்கள், அந்த மாதிரி தான் ஆப்போசிட் சைடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி கட் ஆகுதுன்னா மிஷினில் சம்திங் ராங், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வந்து லோடு வந்து மற்ற இதில் உட்காரத விட இந்த இடத்துல வரும்போது அதிகமாக உட்காரனால தான் இது வீக் ஆகி கட் ஆகுது. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு கட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த பிரச்சனையும் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாம். இப்போது இதுக்கு மட்டும் ஃபில்லிங் மட்டும் எப்படி பார்த்துடலாம். ஒரு மரத்துகள்கள் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி கட்டாகி வச்சுருக்கிற மரத்துகள்களே நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது, பத்தாது. அதனால் அது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் மரத்துகள்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போடுறோம். லேசாக அவனை போட்டுட்டு பசை போடுறதுக்கு முன்னாடி நல்லா திணிச்சு விட்டுறணும். அப்போ தான் எல்லா பக்கம் போகும். பசை ஊற்றி வச்சுன்னா மேலே லேயர்லேயே வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் அது வந்து உள்ள வரல போகாது. இந்த பவுடர் எப்படியும் பத்தாது. அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு பவுடர்லாம் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவுக்காக ஆட்டோவேனாடுறதுக்காக நம்ம வயசில் பெஞ்ச் வயசுலாம் வைக்கல. இதெல்லாம் பெஞ்ச் வயசில் வச்சு தான் வேலை செய்வோம். ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ கிரவுண்டில் வச்சு இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வர இப்போ கொஞ்சம் இதில் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அனபாண்டு, ஒரு 2 அனபாண்டு, ஒரு அனபாண்டு தான் கேட்கும். மறுபடி அனபாண்டு போட்ட பிறகு மறுபடி நல்லா செடிஞ்சு விட்ருங்க. நல்லா செட் ஆகிற வரல, உள்ள வரல செட் ஆகிற வரல விட்டு விடுங்க. குழி விழுகும். சின்னதாக ஒரு கம்பி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அப்பப்போ இதை திரும்புதான்னு பார்த்துருங்க. ஏன்னா பசை போச்சுன்னா பிடிக்கிறதுக்கு பார்க்கும். காஞ்ச பிறகு நல்லா இது திரும்பின பிறகு உருளையில் சிலிண்டர் வந்து லோட் பண்ணணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மரத்தூள் வந்து கட் பண்ணிக்கிறேன். அது வரல பாருங்கள், புகை வருது, தெரியுதுங்களா? இப்படியே விட்டோம்னா புகையாக வரும். இந்த கட்டை இருக்கு இல்லையா, இந்த கட்டையை வந்து ஆக்ஸா ஃப்ரேம் கொண்டு மிஷின் இல்லாதவங்க இப்படி அறுத்திங்கனாலும் உங்களுக்கு துகள்கள் வந்து ரெடி ஆகிடும், மரத்துகள்கள் ரெடி ஆகிடும். இந்த தூள் போதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக அழுத்திட்டு
நம்ம அழுத்தி வச்சதில் நல்லா மாடி பசையை ஊற்றி செட்டார் வரல கட்டுற போகிறோம். நம்ம இதை தான் பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரே மாதிரி மேலே போட்டு கை உடனே வைக்காதீங்க, வச்சிங்கன்னா கை அது சூடு பிடிச்சிக்கும். இது மரத்துகள்களை வந்து எல்லா பக்கம் நல்லா சிமெண்ட் அடைச்ச மாதிரியே அடைச்சிட்றோம். கொஞ்சம் இது மேடாக இருந்த மாதிரி இருக்கும். காஞ்சி வரும்போது தேவையில்லாத பசையெல்லாம் வெளியே வந்துடும். கையெல்லாம் பிடிச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம ஃபாரினராக இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம அதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா மரம் மாதிரியே அது செட் ஆயிரும். உள்ளே வரல இறங்கிருச்சு பசை. ஸோ எல்லா டைம் வந்து இது சுற்றுதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணுறோம், ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அப்படியே விட்ட பிறகு நல்லா அறம் இருந்தால் அறத்தில் போட்டு தேய்ச்சி எடுத்துகிற போகிறோம். இந்த மாதிரி சின்ன அறை இருந்தாலும் சரி, சின்ன அறை இருந்தாலும் சரி, அப்படியே ஃபில்லிங் இல்லாமல் மட்டமாக ஒரே மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட மிஷின் இருக்குது. மிஷினில் கிரைண்டிங் மிஷினில் லேசாக அப்படி பிடிச்சாலே போதும், ஒரே மாதிரி மட்டும் பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இது முடிச்சிட்ட பிறகு காஞ்ச பிறகு முடிச்சுட்டு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதையும் கூட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி. ஓகே, அவ்வளோதான். கலெக்டர் நல்லா மாட்டியாச்சு. இந்த திட்டை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். சரி, அவ்வளோதான், போதுமான அளவு இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆணியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ இது ஏன் ஆணி கட்டாச்சு, லோடுக்கு வந்து 4 பக்கம் இருக்கிறத விட இந்த பக்கம் மட்டும் ஏன் அதிகமாச்சு அப்படின்றத மிஷினில் இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சரி செய்யணும். ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கா, அந்த கொக்கி வந்து தகடு வந்து எதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து லோடு பண்ணி ஓட்ட வேண்டியதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, கையோட ஒவ்வொரு துளி ஆயில் டைரெக்டாக அப்ளை பண்ணால் செதறும். டூத் ப்ரஷில் அப்ளை பண்ணிட்டு நம்ம பெட்டியில் எங்கே எண்ணெய் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தேடில் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தேவையான அளவு மட்டும் எல்லா பக்கம் இருக்கும், செந்தாமல் செதறாமல். தண்டவாளத்துலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். எண்ணெயை வந்து ஊற்றக்கூடாது, டைரெக்டாக அப்படி ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுறதுனால என்ன ஆகுனா செதறும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா தேவையான அளவு இது ஒட்டுற மட்டும்தான் நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. இது வந்து ஒரு துணியில், காட்டன் துணியில் தொடச்சிட்டு கூட போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் துருப்பேற மாதிரி இருந்ததுன்னா இங்கே எல்லாமே இதெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுடலாம். கடைசியில் ப்ரெஷ்ஷில் இருக்கிறது வந்து இங்கே இந்த பக்கம் எல்லாமே அப்ளை பண்ணி விட்டோம்னா, சும்மா ஒரு துணியில் கூட அந்த காட்டன் துணி, வேஸ்ட் துணி இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு தேவையாக எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஏன்னா அதிகமாக இருந்தால் செதறி துணி இது பாவு மேலே விழுந்து கரையாகிறதுக்கு பார்க்கும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து நன்றி நண்பர்களே. இவ்வளோ நேரம் வீடியோவை எப்படி இது பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கீங்க. ஒரு டெக்னிக் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். மா பூபதி குமார், மாஸ்டர் டெக்னீஷியன், சென்ட்ரல் சில்க் போர்டு, காஞ்சிபுரம்.